வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 50-60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய மூத்த குடிமக்கள், அதாவது வயசாகி இருக்கக்கூடிய நம்முடைய தாத்தா பாட்டி எல்லாம் அந்த 50-60 வயதிலுமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான பழங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பழங்கள் பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து உடலை பலப்படுத்தி எந்த நோயுமே வராமல் தடுக்கிறதுக்கு பழங்கள் ஹெல்ப் பண்ணுது. குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை அவங்க சாப்பிடலாம். அந்த பழங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம், உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம். ஸோ எப்படிப்பட்ட பழமாக இருந்தாலும் தினமும் ஒரு பழம் அப்படின்ற அளவுகளில் பழங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடியவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பழம், 60 வயதிற்கு மேற்பட்டவர்களே சர்க்கரை நோயாளிகளாக இருக்கீங்கன்னா நீங்கள் எந்தெந்த பழங்கள்லாம் தவிர்த்துட்டு எந்தெந்த பழங்கள்லாம் எடுத்துக்கொள்ளணும், சாப்பிடக்கூடாத பழங்கள்லாம் என்னென்ன விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம பார்த்தோம்னா ஆரஞ்சு பழங்கள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கு. இது அந்த 60 வயதிலுமே உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறனை கொடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே குணப்படுத்திடும். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே வராமல் தடுக்கிறது ஆரஞ்சு பழம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எந்த நோயுமே வராமல் தடுக்கும். அதே போல அந்த 60 வயதிலுமே நம்மளோட சருமத்தில் முதுமையான தோட்டம் ஓரளவுக்கு தென்படுவதற்கும் அதிகமாக அந்த சுருங்கிய தோலமைப்பு வயசான ஒரு தோட்டத்தை தராம சரும ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கும் விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயிர் சத்து ஆரஞ்சு பழத்திலிருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த விட்டமின் சி கோலஜன் உற்பத்தியை நம்மளோட சருமத்தில் மேம்படுத்தி 60 வயதிலுமே ஓரளவுக்கு முடிந்தவரை நமக்கு எங்கா காட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ளூபெரி மற்றும் ஸ்ட்ராபெரி பழங்களை நம்ம 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. இது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தும். அதே போல சருமத்தை இளமையாக வைத்திருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இப்போ 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எல்லாருமே அந்த ஈஸியாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு நோய்கள் அட்டாக் ஆகும். ஏன்னா அப்போ அவங்களுடைய இம்யூன் பவர் கம்மியாக தான் இருக்கும். அந்த இம்யூன் பவர் அவங்க அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னா ப்ளூபெரி மற்றும் ஸ்ட்ராபெரி போன்ற பழங்களை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருந்திருக்கு. எந்த நோயுமே அட்டாக் ஆகுது. சருமத்தையும் அவங்க இளமையாக பராமரித்துக் கொள்ளலாம். அதே போல தான் பார்த்தீங்கன்னா மாதுளம் பழத்தையும் எடுத்துக்கலாம். கூடுமான வரைக்கும் மாதுளம் பழத்தை அவங்க எடுத்துக்கொள்ளும் போது 60 வயதிற்கு மேற்பட்ட நபர்கள் அதனுடைய விதைகளை மட்டுமே சாப்பிட்டாங்க அப்படின்னா அதுவே அவங்களுக்கு ஆரோக்கியம் தான். ஏன்னா அதன் மூலமாக ஊட்டச்சத்துக்கள் உடனே கிடைக்கும். இப்போ அவங்க மாதுளம் பழத்தை ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அதில் சர்க்கரை சேர்த்து சாப்பிடுவாங்க. சர்க்கரை சேர்க்கும் போது அது நமக்கு இயற்கையான ஒரு இனிப்பு சுவை கொடுக்காது. மேலும் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவையும் அதிகப்படுத்தி விடலாம். அதனால மாதுளம் பழத்தை அதனுடைய விதைகளோடவே நீங்கள் சாப்பிடுங்க. அது கோலஜன் உற்பத்தி அதிகரிக்கும், சருமத்திற்கு ஊட்டச்சத்து கொடுக்கும், பல்வேறு விதமான மருத்துவமைகளை மாதுளம் பழமும் கொடுக்கும். பேரிக்காய், கிவி பழம் மற்றும் பப்பாளி பழம் போன்ற பழங்களை 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின்கள், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்துக்கள், பிற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு. இது எல்லாமே நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்ற பழம் தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்படும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம். பப்பாளி பழம்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 கிராம்லேருந்து 120 கிராம் வரைக்கும் பப்பாளி பழம் எடுத்துக்கிட்டாலே போதும். பப்பாளி இலை சாறு எடுத்துக்கொள்ளும் போது 3 ஸ்பூன்லேருந்து 5 ஸ்பூன் அளவு உங்களுக்கு போதுமானது. பேரிக்காய், கிவி பழமெல்லாம் அளவோடு நீங்கள் சாப்பிடலாம். ஆணை கொய்யா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவகேடோ பழம், அதாவது வெண்ணெய் பழம்னு சொல்லுவோம். ஆரோக்கியமான கொலஸ்ட்ரால்ஸ் மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் அவகேடோ பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேண்டிய நல்ல கொலஸ்ட்ரால்ஸ் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது தான் கெட்ட கொழுப்புகள், இதயத்திற்கு நல்லது கொடுக்கக்கூடியது நல்ல கொழுப்புகள். ஸோ அந்த நல்ல கொழுப்புகளை இந்த அவகேடோ பழத்தின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்வதன் மூலமாக உங்களுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகள் கரைக்கப்பட்டு ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான உள்ள செல்ல ஆரம்பிக்கும். இதன் மூலமாக இதயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பன்மடங்கு பலம் பெறும். இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த பக்க விளைவுகளும் உங்களுக்கு ஏற்படாது. வாழைப்பழங்கள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். தினமும் ஒரு வாழைப்பழம் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, அது செவ்வாழை, நார்மலாக சாப்பிடக்கூடிய வாழைப்பழம், பூவன் வாழைப்பழம், ரஸ்தாலி வாழைப்பழம், அதே போல் பார்த்தீங்கன்னா மலை வாழைப்பழம், பேயன் வாழைப்பழம், மொந்தன் வாழைப்பழம், எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். வாழைப்பழம் அவங்க எடுத்துக்கொள்ளும் போது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேண்டிய எனர்ஜி, அந்த ஆற்றலை வாழைப்பழம் கொடுக்கும். எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். வயசானவர்களுக்கு அந்த நினைவு ஆற்றல் திறனை அதிகரிக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா மூளை நரம்புகளை வெகுவாக தூண்டி மூளை நரம்புகளை ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் பாய்ச்சி செல்களை புதுப்பிக்க வைக்கிறதால எதையும் எளிதில் ஓரளவு அணுகக்கூடிய திறன், மறதி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற இந்த மாதிரி
ஞாபக மறதி நோய்கள் எல்லாத்தையுமே வராமல் தடுக்கிறதுக்கு பெரியவர்களுக்கெல்லாம் வாழைப்பழம், அதாவது 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து வாழைப்பழத்தை வந்து நம்ம கொடுக்க வேண்டியது அவசியம். சரியான அளவு பழங்களை தான் நம்ம வந்து உட்கொள்ளணும். எப்போதுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பழங்களை ஜூஸாக எடுத்துக்கொள்ளாம பழங்களை அப்படியே வந்து சாப்பிட்றது நல்லது. அப்பதான் நமக்கு வளமான நார்சத்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த நார்சத்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய உணவுகள் செரிமானம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உணவுகள் செரிமானம் ஆனதுக்கு அப்புறம் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அதை ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது முழுமையான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு ஒருவேளை கிடைக்காம போகலாம். ஸோ இப்போ இந்த பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இயல்பாகவே பழங்கள் வந்து இயற்கையானவே இனிப்புச்சுவை அதிகமாக கொண்டிருக்கும் இல்லையா? அப்போ நீரிழிவு நோயாளிகள் என்னென்ன பழங்களை வந்து சாப்பிடணும், என்னென்ன பழங்களை தவிர்க்கணும், அதையும் நம்ம விளக்கமாக பார்ப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சர்க்கரை நோயாளிகளாக இருக்காங்க அப்படின்னா அவங்க அதிக சர்க்கரை சத்து இருக்கக்கூடிய பழங்களை வந்து தவிர்க்கணும். பொதுவாக செரிமானத்திற்கு சிரமம் தரக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக தரக்கூடிய பழங்களை வந்து தவிர்க்கணும். மேலும் பதப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பழங்கள், சர்க்கரை சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய பல சாறுகள், ஜூஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது அதுக்கப்புறம் பழங்களில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மிட்டாய்கள் எல்லாமே 60 வயதிற்கு மேற்பட்டவர்களும் தவிர்க்கணும். அதிக சர்க்கரை இருக்கக்கூடிய பழங்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் திராட்சை பழம், மாம்பழம் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா அதனுடைய அளவுகள் வந்து 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள்லாம் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஸோ கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாலே போதுமானது தான். நீங்கள் அளவாக எடுத்துக்கிறது, அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்வது எல்லாமே உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை அதிகப்படுத்தி சுகர் ப்ராப்ளத்தை அதிகப்படுத்திடும். அதனால் அந்த அதிக சர்க்கரை இருக்கக்கூடிய திராட்சை பழம், மாம்பழம் போன்ற இயற்கையாகவே அதிக இனிப்பு இருக்கக்கூடிய பழங்களை எடுத்துக்காதீங்க. பதப்படுத்தப்பட்ட பழங்கள்லாம் ஒரு சில பழங்கள் இருக்கும், அதையுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பதப்படுத்தப்பட்ட பழங்கள் மற்றும் பழச்சாறுகள் பெரும்பாலும் அதிக சர்க்கரை சேர்க்கப்பட்டிருக்கும். ஏன்னா அதில் இயற்கையாகவே நிறைய கெமிக்கலையும் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே நமக்கு 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது தான். ஸோ அதையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்கணும். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த உலர்ந்த பழங்கள், அதையுமே 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து அளவாக உட்கொள்ள வேண்டியதுதான் நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா உலர்ந்த பழங்களில் இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக தான் இருக்கும். எனவே அதை வந்து நீங்கள் அளவாக வந்து எடுத்துக்கொள்ளணும். ஸோ இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ்னு சொல்ல போகும்போது பேரிச்சம்பழம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்கும்போது நீங்கள் தினமும் ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிட்டாலே அதுவே போதுமானது தான். ஏன்னா சுகர் ப்ராப்ளம் இல்லாதவங்க ஒரு நாளைக்கு 3 பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம். ஆனால் சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கிறது அல்லது உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக காணப்படும் போது நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது கூட உங்களுக்கு வந்து நல்லது தான். ஒரு சில பழங்கள் வந்து மூச்சு திணறல் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய பழங்களாக இருக்கும். அந்த மாதிரி பழங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. சர்க்கரை நோயாளிகளுக்கு மூச்சு திணறல் ஏற்படக்கூடிய அபாயமும் இருக்கு. எனவே எளிதில் செரிமானம் ஆகாத அல்லது மூச்சு திணறலை ஏற்படுத்தக்கூடிய பழங்களை வந்து நீங்கள் தவிர்க்கணும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது பழங்கள் வந்து அதிக சைஸில் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது, தொண்டையில் சிக்கிக்கொள்வது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பழங்களோட சேர்ந்து சர்க்கரையினுடைய அளவு வந்து நீங்கள் கவனிக்கணும். பழங்களில் சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக இருந்தாலும் அதில் பிற முக்கிய ஊட்டச்சத்துக்களும் இருக்கும் இல்லையா? அதனால நீங்கள் சர்க்கரை நோயாளிகளாக இருந்தீங்கன்னா மருத்துவரினுடைய ஆலோசனையின் பேரில் பழங்களை தேர்வு பண்ணி எடுத்துக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குன்றதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு இருக்கு, இந்த பழங்களை சாப்பிடலாமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளணும். சந்தேகம் இருக்கும்போது மருத்துவருடைய பரிந்துரையின்படி எடுத்துக்கிட்டு மறுபடியும் பிளட் இருக்கக்கூடிய சுகருடைய அளவு வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கா இல்லை வந்து அதே போல் அதிகரிச்சிருக்கான்றது செக் பண்ணிக்கணும். அதிகரிச்சிருக்குன்னா திருப்பி அந்த பழங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதிக பழங்களை உண்பதை தவிர்த்து ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 பழங்களை மட்டுமே சாப்பிடுங்க. தொடர்ந்து தினமும் அதை பழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார் சத்து இருக்கக்கூடிய பழங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா அடுத்த நாள் நீர் சத்து இருக்கக்கூடிய பழங்கள், அது போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு நாளைக்கு ஒரு பழம் அல்லது 2 பழம் எடுத்துக்கொள்ளலாம். நீரிழிவு நோயாளிகள் கவனமாக இருக்க வேண்டியது என்னன்னா அந்த சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாம் தவிர்த்து விடுவது நல்லது. ஸோ பழங்கள் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது தான். ஆனால் அதில் வந்து ஆரோக்கியமான பழங்கள் எடுத்துக்கொள்ளணும் இல்லையா? ஸோ அந்த பழங்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமற்ற பழங்களை வந்து நீங்கள் அதிலிருந்து விடுபட்டு விடுவது நல்லது. ஆரோக்கியமாக 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.